வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூனைத்தொலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி வலை போடுறோம். ஓரளவுக்கு ஹைட்டு வலை போட்டோன்னா நமக்கு வந்து அதுக்கு மேலே தாவி குதிக்க முடியாதுன்றதுக்காக இது ஒரு டோர் மாதிரி உள்ளது. இப்போ எப்படி போட்டோன்னா இந்த வலை வாங்கிட்டு வந்து இது 4 அடி வலை, 4 அடி நீள வலை வந்து ஒரு 1.5 அடிக்கு இருக்குது. இப்போ ஆமாம், இப்போ வந்து ஜஸ்ட்டு இது வந்து நீளமானது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கே டேக் போட்டுறோம். இந்த ஒரு ஓரத்தை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஏன்னா இது மூடுறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக அடியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விட்டுட்டு லைட்டாக ஒரு 2 நூல் அளவுக்கு உள்ளே விட்டாச்சு. இந்த ஓரமும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நெக் வரைக்கும் வராமல், ஏன்னா வந்து நம்ம மூடுறப்ப இடிக்கக்கூடாது. இந்த கதவு வந்து மூடணும், அதனால் இடிக்கக்கூடாது. அதுக்காக இது மாதிரி நம்ம வந்து பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கேப் விட்டுருக்குன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது கரெக்டாக. இப்போ நடுவில் வந்து ஜஸ்ட் ஒரு பிடிப்புக்காக டைட் பண்ணல 2 டேக் போட்டோம். இங்கே ஒரு டேகு, இங்கே ஒரு டேகு. இப்போ இதை கட் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இதுக்கு நமக்கு தேவையானது இந்த மாதிரி பிளேயர் ஒன்று வேணும் கட் பண்ணுறதுக்கு. இதை வச்சே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதை இப்படி வச்சுட்டு இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸாக்டாக பார்க்கட்டும், இந்த இடத்துல கட் பண்ணணும். இந்த லைன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். இதுக்கு இந்த பிளேயர் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டிருக்கோம் உங்களுக்கு. ஒவ்வொரு இதையும் கட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் கட் பண்ணணும். இந்த லைன் ஃபுல்லாக கட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆட்டாடையை பிடிச்சிட்டு கட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப அசைச்சிச்சுன்னா சாரிங்க, நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்ம கிரைண்டிங் மிஷின் அதெல்லாம் போட தேவையில்லை, சும்மா போட்டு பிளேயரை வச்சே கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். கோழி கூடுக்கெலாம் இந்த மாதிரி வலை தான் போடுவாங்க. வந்து இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பூனை ரொம்ப அதிகமாக பண்ணுது. உள்ளே வந்துட்டு பசங்களெல்லாம் பயமுறுத்துறது, சாப்பாடெலாம் சாப்பிட்றது, ரொம்ப மோசம் பண்ணிகிட்டு இருக்கு. ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சுருது வீட்டுக்குள்ளே வந்து. அதுக்காக தான் இந்த ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி கட் பண்ணிகிட்டே இருக்கணும். 4 தடவை பூனை வந்துச்சு. ஆமாம், நிறையா தடவை பூனை 4 தடவை பூனை வந்துருச்சு. பூனை ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது எதுவும் பண்ணவும் இல்லை, அடிக்கவும் பயமா, நமக்கு கவலையாக இருக்குது. பாவம் அடிக்க வேணாம். சரி, ஓகே, நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு பாருங்க எவ்வளோ கட் ஆகிருக்குன்னு. ஸோ கொஞ்ச நேரத்தில் கட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கிரைண்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கத்திரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா மழுகி போகும். அது மாதிரி இதுக்காக இந்த பிளேயர் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வேலையை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குது. கீழே மட்டும் கொஞ்சம் உள்ள தள்ள வேண்டியது இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக எல்லாத்தையும் டேக் போட்டு ஃபினிஷ் பண்ணுறப்ப எங்கெங்கே இடிக்குதுன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டேக் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இதுதான் பேலன்ஸு. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே டேக் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டேக் பார்த்தீங்கன்னா 250 mm டேக்கு. நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கனமான டேக்காக இருக்கும். இது ரொம்ப மெல்லிசானது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நாளில் எத்து போயிடும், வெயிலில் இருக்கிறது அது. அதனால் இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த டேக் எல்லாத்தையுமே நம்ம இப்போ இதுக்கு மாட்ட போகிறோம். ஆமாம், இந்த பாருங்க, இந்த டேக் இருக்குது. இதுதான் இப்போ வச்சு மாட்ட போகிறோம். இப்போ பிவிசி டேக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலேயும் போட்டாச்சு, கீழே ஒரு லேயர் போட்டோம். அதே மாதிரி இப்போ மேலே இன்னொரு லேயர், அதை கட் பண்ண பாதி பீஸ் வச்சு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் வர்றதுக்கு இனி வாய்ப்பே இல்லை.
அந்தளவுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம். அதை 2 லேயராக போட்டாச்சு. எல்லாத்துக்குமே டேக் போட்டு முடிச்சிட வேண்டியதான். அதான் நண்பர்களே, சும்மா சார் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து இந்த கம்ப்ளீட்டாக அடைக்க வேண்டிய வேலையை முடிச்சாச்சு. இது நம்ம க்ளோஸ் பண்ணாலுமே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரியாது. இந்த பக்கம் அந்த டேக் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி நீட்டாக க்ளோஸ் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நம்ம தெரிஞ்ச நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்கள். நம்ம சப்ஸ்கிரைப்லாம் கம்மியாக இருக்காங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச்.